எவ்வளவு கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் நம்ம கூடவே சேர்ந்து மெல்லிசாக சிரித்து கொண்டிருக்கிற ஒரு புன்னகைக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய அப்பா. நமக்கு எப்பயுமே அம்மாவுடைய அன்பு தெரியும், ஆனா அப்பாவுடைய தியாகம் தெரியவே தெரியாது. நமக்கு எப்பயுமே அம்மாவுடைய கண்ணீர் தெரியும், ஆனால் அப்பாவின் வியர்வை தெரியவே தெரியாது. அம்மா கொடுக்கிற முத்தத்தை நம்மால் உணர முடியும், ஆனால் அப்பா பட்ட காயத்தை நம்மால் உணரவே முடியும். வீட்டுல கூட பாருங்களேன், அம்மா கை பக்குவத்துல அவிஞ்ச இட்லி எவ்வளவு ருசியா இருக்கு நமக்கு தெரியும், ஆனால் அந்த பக்குவத்துக்கு காரணமா இருக்கிற அங்கே வெந்து கொண்டிருக்கிற அப்பாவின் வேட்டி யார் கண்ணுக்கும் தெரியாது. அம்மா தோசை மாதிரி அம்மாவுடைய சுவையை அம்மாவுடைய அன்பை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா அந்த தோசையை தாங்கி கொண்டே அடுப்பில் எரிந்து கொண்டிருக்கிற தோசை கல் தான் நம்ம அப்பா என்பதை நம்மால் கடைசி வரைக்கும் உணர முடியும். அப்படிப்பட்டவர் தான் அப்பா. அவருடைய உணர்வுகளை வெளிக்காட்டவே மாட்டார். நீங்க வாய்ப்பு இருந்தா யூடியூப்ல காட்ஃபாதர் அப்படின்னு ஒரு படம், ஒரு 4 நிமிஷம் தான் ஓடும். காட்ஃபாதர் நடிகர் ரமேஷ் கண்ணான்னு ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா? இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல 3 நண்பர்கள்ல ஒருத்தர் இருப்பார், விஜய், சூர்யா, ரமேஷ் கண்ணா. அவர் பையன் எடுத்த படம் அது. 4 நிமிஷம் தான் ஓடும். நீங்க வாய்ப்பு இருந்தா பாருங்க காட்ஃபாதர். அந்த படம் தொடங்கும் ஒரு ஸ்விஃப்ட் கார்ல ஒரு 60 வயசு அப்பா உட்கார்ந்துருப்பார், 30 வயசு பையன் அந்த காரை ஓட்டிட்டு வருவார். அந்த கார் நேரம் எங்க போய் நிக்கும்னா, இந்த ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி நடத்துற முதியோர் இல்லம், அனாதை இல்லம், ஸ்கூலு இதெல்லாம் நடத்துற ஒரு கிறிஸ்டியன் மிஷனரிக்கு முன்னாடி வந்து நிற்கும். 2 பேரும் இறங்கி உள்ள போவாங்க, அந்த முதியோர் இல்லத்துக்குள்ள போவாங்க. அந்த பொண்ணு யாரை சார் சேர்க்கணும்? எங்க அப்பாவை தாங்க முதியோர் இல்லத்துல சேர்க்கணும், உட்காருங்க அப்படின்னு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி, அப்பா வெஜிடேரியனா, அப்பா ரூமுக்கு ஏசி வேணுமா, டிவி வேணுமா, எல்லாம் டீட்டெயில் கேட்டு பணம் வாங்கிக்கிடுவாங்க. 2 பேரும் வெளியில வருவாங்க. வந்த உடனே அந்த மிஷனரியை நடத்துற ஃபாதர் வருவார். வந்து ஹாய் சார் அப்படின்னோடனே அவங்க அப்பா நின்று பேசிட்டு இருப்பாரு. பையன் நான் போய் லக்கேஜ் எடுத்துட்டு வரேன்பான் கார்ல இருந்து லக்கேஜ் எடுத்துட்டு உள்ள வருவான். வந்த உடனே குர்ரா என் லக்கேஜ் இனிமே நான் தானே தூக்கணும்ட்டு அப்பா உள்ள போயிடுவார். அந்த ஃபாதர் கிட்ட அந்த மகன் கேட்பான், ஏன் ஃபாதர் எங்க அப்பா உங்களுக்கு முன்னமே தெரியுமா? சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க, ஏற்கனவே எங்க அப்பா உங்களுக்கு அறிமுகமானவரா, ஏற்கனவே பார்த்திருக்கீங்களா, பழகி இருக்கீங்களான்னு கேட்பான். அந்த ஃபாதர் சொல்வார், ஆமாப்பா உங்க அப்பா ஒரே ஒரு தடவை பார்த்திருக்கேன். எப்போ? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லி எங்க அநாத ஆசிரமத்துக்கு வந்து ஒரு ஆம்பளை பையனை தத்தெடுத்துட்டு போனார். அதுக்கப்புறம் உங்க அப்பாவை இன்னைக்கு தான் பார்க்க. இதாங்க அப்பா. தத்தெடுத்த பிள்ளை அவன் என்பதையே அவனுக்கே தெரியாமல் அத்தனை வருடம் வளர்த்து தன் சொத்துக்களை எல்லாம் ஒப்படைத்திருக்கிறார். ஆனால் அவரையே கொண்டு வந்து எந்த அநாதை இல்லத்திலிருந்து அவன் எடுக்கப்பட்டானோ அங்கேயே அந்த தகப்பனை திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பதுதான் பிள்ளைகளுடைய குணம். அதனாலதான் பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எங்க அப்பா பேர் வச்சிருக்கிற யாரா இருந்தாலும் என் மரியாதைக்கு உரியவர். அதாங்க அப்பா. அப்பா இல்லாட்டி கூட அப்பாவின் பேரில் யார் ஒருவர் இருந்தாலும் கூட நமக்கு ஒரு தைரியத்தையும் மன உறுதியையும் தருவார். அதைத்தான் நான் அந்த ஸ்பீச்ல நான் பேசியிருந்தேன். அப்பாங்கிற ஸ்பீச்ல அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டர் பாரசீகத்தின் மேல படையெடுத்து போறார். அந்த டேரியஸ் அப்படிங்கிற மன்னன் எல்லாத்தையும் போட்டுட்டு தப்பிச்சு ஓடிடுறான். இவங்க எல்லாரும் அங்க டேரா போட்டு இருக்கிறாங்க, என்னைக்காவது அவன் வருவான்ல, அவனை வெல்ல வேண்டும் என்று பூண்டோட காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அலெக்சாண்டருக்கு ஒரு பயங்கரமான காய்ச்சல். அவர் கூட போன எந்த வைத்தியராலையும் அது சரி பண்ணவே முடியல. என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பாக்குறாங்க, சரி பண்ண முடியல. இப்ப அந்த எதிரி நாட்டுல இருக்கிற அரண்மனை வைத்தியர் வர்றார். ஐயா நான் வேணா உங்க நோய்க்கு வைத்தியம் பார்க்கட்டுமா, நீங்க நாளுக்கு நாள் ரொம்ப நலிந்து கொண்டே போகிறீர்கள். அப்படியா, உங்க பேர் என்ன அப்படின்றார். என் பேர் பிலிப் அப்படின்றார். சரி ரெடி பண்ணுங்க, மருந்து ரெடி பண்ணுங்க அப்படின்றார். இவர் மருந்து ரெடி பண்ணி ஒரு டம்ளர்ல ஊத்தி கொடுக்குறார். இவர் குடிக்க போற நேரம் இவர் அமைச்சர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் ஒற்றன் கொண்டு வர்றாங்க குதிரையில. அரசு இந்த கடிதத்தை படிங்க அப்படின்னு. அவர் வாங்கி படிச்சு பார்த்துட்டு அந்த கடிதத்தை அந்த டாக்டர் கையில கொடுத்துட்டு மருந்தை குடிச்சிடறாரு. இந்த டாக்டர் அதை படிச்சு பாக்குறாரு. அதுல அமைச்சர் அலெக்சாண்டருடைய அமைச்சர் எழுதியிருக்கிறார், அரசே எதிரி நாட்டு வைத்தியனை நம்ப வேண்டாம், அவன் கொடுக்கிற மருந்து எதுவாக இருந்தாலும் சாப்பிட வேண்டாம், ஒருவேளை உங்களுக்கு அவன் விஷம் கலந்திருக்க கூடும். உடனே இந்த டாக்டர் சொல்றாரு, ஐயோ நான் உங்களுக்கு விஷம்லாம் கலக்கல, மருந்து தான். ஏன் பதட்டப்படுறீங்க? நான் உங்க மேல சந்தேகப்பட்டேனா? கடிதத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் மருந்து குடிச்சிட்டேன்ல, நீங்க என்னை சந்தேகப்படல, உங்க அமைச்சர் சொல்லி நீங்க என்ன சந்தேகப்படல. சிரிச்சுக்கிட்டே சொன்னார். வந்த உடனே உங்க பேர் என்னன்னு கேட்டேன்ல, பிலிப் அப்படின்னு சொன்னீங்க. என்னுடைய அப்பாவின் பெயர் பிலிப். என் தகப்பன் பெயர் வைத்திருக்கிற ஒருவன் கூட எனக்கு துரோகம் செய்ய மாட்டான் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அதுதாங்க அப்பா. நான் இந்த இடத்தில் ஒன்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த அப்பா அப்படின்னு நீங்க இன்னைக்கு பேச சொன்னதுக்கும் கடந்த 5 வருடங்களாக உலகமெல்லாம் இருக்கிற எல்லா குடும்பங்களிலும் என்னை அப்பா பிள்ளை கவிதா ஜவஹர் என்று ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு முக்கியமான காரணம் எங்களுடைய சொல்வேந்தர் ஐயா திரு சுகீசிவம் அவர்கள் தான். ஏன்னா எப்பயுமே பட்டிமன்றங்கள்ல ஆண்களா பெண்களானா ஆண்களுக்கு ஆண்கள் தான், பெண்களுக்கு பெண்கள் தான் பேச வைப்பாங்க. கணவனா மனைவியானா கணவனுக்கு ஆண்கள் தான் பேசுவாங்க, மனைவிக்கு பெண்கள் தான் பேசுவாங்க. மகனா மகளானா மகனுக்கு ஆண்கள், மகளுக்கு பெண்கள். அதே மாதிரிதான் அன்னைக்கு ஒரு தொலைக்காட்சி பட்டிமன்றத்துல
பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தாயா தந்தையா அப்படின்ற பட்டிமன்றத்துல வழக்கம் போல தந்தைக்கு 3 ஆண்கள் தாய்க்கு 3 பெண்கள் தான் தேர்வு செய்யப்பட்டோம். ஆனா ஒரு 2-3 நாள் முன்னாடிதான் சொல்வேந்தர் அவர்கள் சொன்னார், அது ஏன் அப்பாவுக்கு ஆண்களே பேசணும் அம்மாவுக்கு பெண்களே பேசணும்னு என்ன இருக்கு, அப்பாவை பத்தி மகன் பேசக்கூடாதா, அம்மாவை பத்தி மகன் பேசக்கூடாதா என்று அந்த அணியில் ஒருவரை இந்த பக்கமும் இந்த அணியில் ஒருவரை அந்த பக்கமும் மாற்றும் போது நான் அப்பா என்கின்ற தலைப்பில் பேசுவதற்கு நியமிக்கப்பட்டேன். அன்றைக்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு தான் இன்றைக்கு நான் அடைந்திருக்கிற ஒரு உயரத்துக்கு காரணம். அதுக்காக இந்த நேரத்தில் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அப்பாக்களுடைய அன்பு அப்படிப்பட்டது. மகாராஷ்டிரால ஒரு அப்பா என்ன பண்ணிருக்காரு, அவர் பையன் 24 வயசுல இறந்து போயிட்டான். அவனுடைய இறுதி அஞ்சலி வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு பார்சல் ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. நினைவு அஞ்சலிக்கு வந்தவங்களுக்கு அவரோட நண்பர் போய் கேட்டிருக்காரு, என்னடா உன் பையன் இறந்ததுல உனக்கு ஏதாவது பித்து பிடிச்சிருச்சா, வந்தவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் பார்சல் கொடுத்துட்டு இருக்க, என்ன இப்படி எல்லாம் மடத்தனமா பண்ணிட்டு இருக்கிற, ஒரு கிஃப்ட பிரிச்சு பாரு அப்படின்றாரு. கிஃப்ட பிரிச்சு பார்த்தா உள்ள ஹெல்மெட் இருந்திருக்கு. அப்பா சொல்லியிருக்காரு, அன்னைக்கு அவசரமா கிளம்புனேன்டா, நான் சொன்னேன் டே ஹெல்மெட்டை போட்டு போடா தம்பி, ஹெல்மெட்டை போட்டுன்னேன் போங்கப்பா அப்படின்னு போனவன் திரும்பி வெறும் பார்சலா தான்டா வந்தான். என் பிள்ளைக்கு நேர்ந்த நிலைமை இன்னொரு பிள்ளைக்கு நேரக்கூடாது, எனக்கு ஏற்பட்ட துயரம் இன்னொரு தந்தைக்கு ஏற்படக்கூடாதுன்னா இங்க வந்த எல்லாருக்கும் நான் ஹெல்மெட் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஒரு தகப்பனுடைய உள்ளார்ந்த அன்பு என்பது அவ்வளவு சீக்கிரத்தில் வெளியே சொல்லக்கூடியதே கிடையவே கிடையாது. அவ்வளவு ஆச்சரியமானது. எழுத்தாளர் சுஜாதா அவருடைய கட்டுரை ஒண்ணுல எழுதியிருந்தார். அப்போ 1997 ஒரு கட்டுரையில ஒண்ணு எழுதுறாரு. சுஜாதா அவர்களுடைய, அவர் தெரியுமில்ல எழுத்தாளர் சுஜாதா, அவருடைய 2வது மகன் ஒரு ஜப்பான் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதை இவங்க குடும்பம் ரொம்ப பெருந்தன்மையா ஏத்துக்கிடுது. இதை கேள்விப்பட்டு ஒரு ஜப்பானை சேர்ந்த ஒரு இளைஞன் சுஜாதாவுக்கு போன் பண்றார். சுத்தமான தமிழ்ல பேசுறார். ஜப்பான்கார இளைஞன், என்ன இவ்வளவு நல்லா தமிழ் பேசுறீங்க அப்படின்னு. இல்ல நான் தஞ்சை தமிழ் யூனிவர்சிட்டியில தமிழ் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறேன், ரொம்ப 5 வருஷமா படிக்கிறதுனால எனக்கு தமிழ் நல்லா வரும். நீங்க உங்க மகன் ஒரு ஜப்பான் பொண்ணை கல்யாணம் பண்ணதை ஏத்துக்கிட்டீங்கல்ல? ஆமா ஏத்துக்கிட்டேன். அதே மாதிரிதான் தஞ்சாவூர்ல நான் ஒரு வீட்டுல பேயிங் கெஸ்டா இருந்தேன். அந்த வீட்டு ஓனருடைய மகளை நான் காதலிக்கிறேன். அந்த பொண்ணு என்னைய காதலிக்குது. அவங்க ரொம்ப தமிழ் குடும்பம், ரொம்ப ஜாதி பற்றெல்லாம் உள்ள குடும்பம். எப்படியாவது நீங்க பேசி எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு வைக்க முடியுமா அப்படின்னு இருக்காரு. சுஜாதாவுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. எங்க உங்க ஊர் மாதிரிலாம் எங்க ஊர் கிடையாது, ஏதோ நாங்க கொஞ்சம் எழுத்து படிப்புன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் விசாலமான சிந்தனைனால நாங்க ஏத்துக்கிட்டோம். ஆனா பொம்பளை பிள்ளைய அவ்வளவு சீக்கிரமா எங்க ஆட்கள் தரமாட்டாங்க, ரொம்ப கஷ்டம், நீங்க என்ன எண்ணத்தை விட்டுருங்க, நீங்க பாட்டுக்கு அந்த பிள்ளையை கூட்டிட்டு போயிடாதீங்க, பெரிய கலவரம் ஆயிரும். எப்ப 97 ரொம்ப கலவரம் ஆயிடும், நீங்க அந்த எண்ணத்தையே விட்டுருங்க அப்படின்ட்டாராம். ஆனா அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையுமா இவங்க வீட்டுல கல்யாணம் ஆகி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு இவர் கேட்டிருக்காரு. அந்த பையன் சொல்லியிருக்கார், ஜப்பான்ல இருந்து எங்க அப்பாவை தஞ்சாவூருக்கு கூட்டு வந்தேன், அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டு போய் நடுக்கூடத்துல உட்கார வச்சேன், என்னுடைய காதலை அவங்கள்ட்ட நான் தமிழ்ல சொன்னேன். எங்க அப்பாவுக்கு தமிழ் தெரியாது, அவங்களுக்கு ஜப்பான் மொழி தெரியாது. ஆனா நான் சொல்லுற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலே எங்க அப்பா எஸ் பிளீஸ், எஸ் பிளீஸ், எஸ் பிளீஸ் என்று அந்த பொண்ணுடைய தகப்பானரை பார்த்து கேட்டுக்கொண்டே இருந்தார். இவ்வளவு பெரிய மனிதர் தன் மகன் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக ஜப்பான்ல இருந்து தஞ்சாவூருக்கு வந்திருக்கிறாரே, இவருக்காகவாவது நம் மகளை இவங்க குடும்பத்து மருமகளாக அனுப்ப வேண்டும் என்று அவங்க மகளை கொடுத்தாங்க அப்படிங்கிறார். சுஜாதா ரொம்ப ஆச்சரியப்பட்டார். என்ன ஒரு தகப்பனி, உன்னதமான தகப்பன்னா நான் இவரைத்தான் சொல்லுவேன். மகன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவன் உணர்வை மதித்து ஜப்பான்ல இருந்து தஞ்சாவூர்ல ஒரு குடும்பத்துல நடுவீட்டுல உட்கார்ந்து என்ன பேசுறாங்கன்னே தெரியாம எஸ் பிளீஸ் பிளீஸ் பிளீஸ்னு நான் இறங்கி கேட்டார் இல்லையா, அதுதாங்க அப்பா. அப்பாங்கிறவர் கம்பீரமானவர், அப்பாங்கிறவர் கொஞ்சம் கெத்தானவர், அப்பாங்கிறவர் சுயமரியாதைக்காரர், அப்பாங்கிறவர் தன்மானம் நிறைந்தவர். ஆனால் இது எல்லாத்தையும் ஒரு நாள் அவர் விட்டு இறங்குவார் என்றால் அது தன் பிள்ளைகளுக்காக அதையும் விட்டு இறங்க தயாராக இருப்பவர் தான் நம்முடைய அப்பா. அப்பாவை சாதாரணமா நீங்க நினைச்சிடவே கூடாது. அம்மாவுடைய ஆசைகள் நிறைய இருக்கும். நீங்க அம்மாட்ட போய் உட்காந்து கேளுங்களேன், அம்மா உன் ஆசை என்ன அப்படின்னா, மெட்ராஸ்ல மெரினா பீச்சை சுத்தி பார்க்கணும், தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போகணும், இருக்கிறதுலே விளக்குன்னு பட்டுச்சேலை வாங்கணும் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க அம்மாவுடைய ஆசை. ஆனா அப்பாவுடைய ஆசை என்ன தெரியுமா? நீங்க அப்பா கிட்ட கேட்கவே வேண்டாம். எல்லா அப்பாக்களுக்கும் ஒரே ஒரு ஆசை தான். என்ன ஆசை தெரியுமா? தான் பிள்ளை ஒரு பொருளை கேட்டு அது என்னால வாங்கி கொடுக்க முடியாது என்கின்ற நிலைமை மட்டும் தனக்கு வரக்கூடாது என்பதுதான் எல்லா தகப்பன்களின் ஆசையாக இருக்கு. அதுதாங்க உண்மையான ஒரு தகப்பனின் சிந்தனையாக இருக்கும். நான் முத்துக்குமார் உயில் அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு கவிதை எழுதினார். அவர் மகனுக்கு எழுதுறார் உயில். ஒரு கவிஞர் கவிதையை தானே உயிலா கொடுக்க முடியும். அவர் எழுதுறார், மகனே, எனக்கு மகன் பிறந்த பிறகுதான் என் தந்தையின் பாசத்தை நான் புரிந்து கொண்டேன். உனக்கு ஒரு மகன் பிறந்த பிறகுதான் என்னுடைய பாசத்தை நீ புரிந்து கொள்வாய், இதுதான் என் உயில் அப்படின்னு எழுதினார். உண்மையில அப்பா இருக்கிற வரைக்கும் அவருடைய பாசத்தை, அவருடைய அன்பை நாம் யாராலும் தெரிந்து கொள்ளவே முடியாது. மேட்டுப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அங்க தீண்டாமை சுவர்னு ரொம்ப வருஷமா
இந்த சாதாரண ஜாதிகளுக்கும் பெரிய ஜாதிகளுக்கும் நடுவேல ஒரு பெரிய சுவர் போட்டாங்க. நீங்க எங்க கூட சேரக்கூடாது, எங்க கூட ஒட்டக்கூடாதுன்னு எப்பயோ போட்டு வச்ச ஒரு சுவர். அந்த சுவர் ஒரு நாள் திடீர்னு நைட்டு 12 மணிக்கு இடிஞ்சு விழுந்துருச்சு. இந்த பக்கமா விழுந்து அந்த எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு 17-18 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பிள்ளைகள் இறந்துட்டாங்க. ஒரு பொண்ணு 9ஆம் வகுப்பு படிக்கிறா, 6ஆம் வகுப்பு படிக்கிற தம்பி, 2 பேருமே இறந்துட்டாங்க. அவங்க 2 பேருக்கு ஏற்கனவே அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான். செல்வராஜ்னு ஒரு கூலி தொழிலாளி அந்த அப்பா. அவர் விஷயம் கேள்விப்பட்டு காலையில பதறி அடிச்சு ஓடி வர்றார். இருந்த 2 பிள்ளைங்களும் இறந்து போயிடுச்சு. தர்மாஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. போனா அந்த ஊரே அந்த இதெல்லாம் நிக்கிறாங்க. எல்லாம் அவங்கவுங்க சொந்த பந்தங்களை இழந்துட்டு ஒரு பிள்ளைய பார்க்க ஓடுறார். சொந்தக்காரங்க கையை பிடிச்சு சொல்றாங்க, இந்த பாரு செல்வராஜ், 2 பிள்ளைகளும் இறந்துருச்சு. ஆனா டாக்டருக்கு என்ன சொல்றாங்க, 2 பிள்ளைகள் கண்ணும் நல்லா இருக்கு, அந்த கண் தானம் பண்ணிருன்னு சொல்லுவாங்க. நீ ஒத்துக்கிடாத, ஏற்கனவே நமக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்குது, இவங்க அந்த கண்ணை எடுத்துட்டு போய் வித்துருவாங்க, அதனால நீ ஒத்துக்கிடாத, கையெழுத்து போடாத, பிள்ளைங்களுடைய உடம்ப கொண்டு வா, நம்ம இடுகாட்டுக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு இந்த அப்பா அப்படியே அழுதுகிட்டே உள்ள போறார். இருக்கிற 2 பிள்ளைங்களையும் இழந்தாச்சு. அந்த டாக்டருக்கு சொல்றாங்க, சார் உங்க 2 பிள்ளைங்களும் துரதிஷ்டமா இறந்துட்டாங்க, ஆனா அவங்க கண்கள் நல்லா தான் சார் இருக்கு, நீங்க ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா ஒரு 4 பேருக்கு கண் பார்வை கொடுக்கலாம், உங்க கையில தான் இருக்கு, நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க இந்த ஆபரேஷன் பண்றோம். ஒரு கணம் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டாரு. சொந்தக்காரங்களாம் திட்டுறாங்க, ஏன்டா நாம ஏன்டா செய்யணும், நம்மளே இந்த உலகம் மதிக்குதா, நம்மளை யாராவது மனுஷனாவது நினைக்கிறாங்களா, நாம ஏன்டா அப்படி கண் தானம் செய்யணும், இறந்த பிள்ளைங்க கண்ணை நீ ஏன் தானம் செஞ்சேன்னு எல்லாம் திட்டுறாங்க. இந்த செல்வராஜுங்கிற படிக்காத அந்த கூலி தொழிலாளி 2 பிள்ளைகளையும் இழந்த அந்த அப்பா அந்த இடத்துல சொன்னான், பிள்ளைகளுடைய கண்ணை தானம் பண்ணிட்டேன், எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்களுக்கு கண்ணை யாருக்காவது கொடுப்பாங்கல்ல, அந்த கண்ணு பொருத்தப்பட்டவங்க எங்கேயாவது என்னைய பார்க்கும்போது அந்த கண்ணு என்னைய பார்க்கும்ல, நம்ம அப்பா இந்த போறேன் அப்படின்னு அந்த கண்ணு என்னைய பார்க்கும்ல, அதுக்காகத்தான் நான் கண்தானம் பண்ணேன் அப்படின்னு தாங்க அப்பா. தன் மனசின் உணர்வுகளை வெளிக்காட்டாமல் இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு வழியில் வெளிச்சம் கொடுக்க தயாராக இருக்கிறவர் தான் உண்மையான ஒரு அப்பா. ஒரு சிறுகதை படிச்ச இதோட நிறைவு செய்றேன். ஒரு அப்பாவுடைய இறுதி காலம் எப்படி இருக்கும். ஒரு அப்பாவுக்கு 2 பசங்க ஒரு பொண்ணு. பொண்ணு கல்யாணம் ஆகி பம்பாய்க்கு அனுப்பிட்டாங்க. 2 பசங்களும் கிராமத்துலதான் இருக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சு பேரம்பேத்தி எல்லாம் எடுத்து ஓஞ்சி போயிட்டார். ஓஞ்சி அட்டுல கீரை தண்டாக கிடக்குறார், சாக கிடக்குறார். நம்ம ஊர்ல இறுதி நேரத்துல இருக்கிற அப்பாவுக்கு என்ன செய்வோம், பால் ஊட்டுவாங்கல்ல, இந்த பசங்க பேரம்பேத்தி எல்லாம் பால் ஊத்துறாங்க. அவருக்கு இழுத்துக்கிட்டே இருக்கு உயிர். நண்பர் சொல்றாரு, 1 மாசம் அப்படியே இருக்கு, என்னதான் செய்ய போறீங்க, என்ன செய்யன்னு தெரியல, நீங்க தான் ஒரு ஐடியா சொல்லுங்க. அவங்க அப்பாவோட நண்பர் சொல்றாரு, உங்க அப்பாவுக்கு திருநெல்வேலி அல்வானா ரொம்ப பிடிக்கும்டா, அதை வாங்கி கரைச்சி ஊத்துங்க, போய் சேர்ந்துருவாரு. சரின்னு ஒருத்தனை உடனே திருநெல்வேலிக்கு அனுப்பி அல்வாவை வாங்கி கரைச்சி ஊத்திருக்காங்க. அவர் அப்படியே சாப்பிட்டுட்டு படுத்தே இருந்துக்கிறார். நாங்க அல்வா சாப்பிட்டு போக மாட்டேங்கிறாரு. உங்க அப்பாவுக்கு தங்கம்னா ரொம்ப பிடிக்கும்டா, பிரேஸ்லெட் போடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தார், கடைசி வரைக்கும் நடக்கல. தங்கத்தை உரசி ஊத்துங்க, போய் சேர்ந்துருவாரு அப்படின்னு இருக்காங்க. தங்கத்தை உரசி ஒரு சங்குல ஊத்திருக்காங்க. அப்படியும் அவர் வாட்டுக்கு ஏப்ப விட்டுட்டு உட்காந்துட்டே இருந்திருக்கிறார். அப்பயும் போக மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு, உங்க அப்பாவுக்கு மண்ணு மேல ரொம்ப ஆசைடா, மண்ணை கரைச்சி ஊத்துங்க அப்படின்னு இருக்கு. மண்ணையும் கரைச்சி ஊத்திருக்காங்க. அப்பயும் அந்த மனுஷன் போல அவர் வாட்டுக்கு அப்படியே முழிச்சுக்கிட்டே கிடந்திருக்கிறாரு. உயிர் அப்படியே வானத்துக்கு பூமிக்கு இழுத்துக்கிட்டே இருக்கு. போகவும் மாட்டேங்கிறாரு, இருக்கவும் மாட்டேங்கிறாரு. சொந்த பந்தம்லாம் வந்துகிட்டும் போய்கிட்டுமா இருக்கு. எத்தனை நாள் தான் லீவ் போட்டு வரப்போக, என்னதான் சொல்றீங்க, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அங்க ஒரு கிளவி சொல்றாங்க, பக்கத்து வீட்டு கிளவே, நீங்கெல்லாம் உருப்படுவீங்களாடா, அதையும் இதையுமா கரைச்சு ஊத்துறீங்களேடா, அந்த ஜீவன் யாருக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கு, ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்து மும்பைக்கு அனுப்புனீங்கல்ல, சொத்தை பிரிக்கும் போது எனக்கு ஒரு செயின் கொடுங்கன்னு தானே அந்த பிள்ளை வந்து கேட்டது, தரமாட்டேன்னு எல்லாரும் திட்டி விரட்டி விட்டீங்க, அவ இனிமே உங்க ஊருக்கே வரமாட்டேன், உங்க வீட்டுக்கே வரமாட்டேன், மண்ணை தூக்கிட்டு போனால, அவளை வர சொல்லுங்கடா, அந்த பெத்த மகளை பாக்குறதுக்கு அந்த உசிரி ஏங்கிக்கிட்டு இருக்கு, அவளை வர சொல்லுங்கடான்னு அந்த பாட்டி சொன்ன உடனே அவளுக்கு தந்தி அடிக்கிறாங்க. அவ மும்பையில இருந்து மதுரைக்கு பிளைட் பிடிச்சு வந்து அங்க இருந்து காரை பிடிச்சு கிராமத்துக்கு வந்து வீட்டுக்குள்ள ஓடி வர்றா. அப்பா அப்படியே படுத்த படுக்கையா கிடக்குறார். அந்த பிள்ளை அப்படியே நினைச்சு பாக்குது, ஒரு 30-40 வருஷம் முன்னாடி இந்த உடம்பு எப்படி இருக்கும், கரலா கட்ட மாதிரி அப்படியே நடந்து வந்தாருன்னா தேர் நடந்து வர்ற மாதிரி இருக்குமே, அப்பா கையை பிடிச்சிட்டு நம்ம தொங்குவோமே, அப்படியே சுத்தி சுத்தி உட்காரும் போது தூக்கி கொஞ்சுவாரு அப்படின்னு அந்த பிள்ளையுடைய நினைவுகள் எல்லாம் அப்பாவின் பழைய காலத்தை நினைத்து கொண்டே இருக்கிறது. அப்பா கையை பிடிக்கிற அந்த பொண்ணு, அப்பா அப்படியே கண்ணு முழிச்சு மகளை பாக்குறாரு. பார்த்த உடனே அவருடைய நினைவு ஓடுது. அவ பிறந்த உடனே கையில ஏந்தி கொண்ட அந்த கணங்கள், பட்டுப்பாவோட சட்டை போட்டு அப்படியே சுத்தி பொஃப்னு உட்காரும் போது இவர் பார்த்த அந்த சந்தோஷம், அவ ஏஜ் அட்டன் பண்ண அன்னைக்கு தாவணி பாவோட சட்டை போட்டு அப்பா அப்படின்னு வெக்கமா பார்த்து சிரித்தது, அவ கல்யாணத்து அன்னைக்கு அழுது கொண்டே போனது எல்லாம் நினைவில் வருகிறது. அந்த பெண் பிள்ளையுடைய கையை தன் உள்ளங்கையில் பொத்திக்கொண்டு ஒரு சொட்டு கண்ணீர் விடுகிறார் அந்த அப்பா. அடுத்த கணம் அவளுடைய உயிர் ஆன்மாவிலிருந்து பிரிந்து விண்ணை நோக்கி போகும். இப்படி ஒரு கதை நான்
எந்த ஒரு அப்பாவுக்கும் கடைசி ஆசை என்னவாக இருக்கும் தெரியுமா? தான் பெற்ற பிள்ளைகள் தன் பக்கத்தில் அன்போடு நின்று தன் உள்ளங்கையை பற்றி கொண்டு உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்பா என்கின்ற ஒரு ஆதர்ச நம்பிக்கை மட்டும்தான் உங்கள் தகப்பன் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறான் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் இனிய பெரியவர்களே, நம்ம சின்ன வயசுல தேவதை கதைகள் படித்திருப்போம் இல்லையா? தேவதை கதைகள் படித்திருப்போம். ஒருவேளை அந்த தேவதை ஆணாக இருந்தால் அது நம்ம அப்பாவாகத்தான் இருக்கும். அவர் ஒரு ஆண் தேவதை. அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படின்னு ஒரு கதை நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த அலாவுதீன் எங்க இருக்கிறான்னு தெரியாது. ஆனா அந்த அற்புத விளக்கு எல்லார் வீட்டிலும் அப்பா என்கின்ற பெயரில் தன்னை இருட்டில் ஆழ்த்தி கொண்டு தன்னை உருக்கி கொண்டு நம் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தந்து கொண்டிருக்கிறது. நம்ம அப்பா தான் அந்த அற்புத விளக்கு.